ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்துக்கோங்க. பக்கத்தில் ஆல்ன்ற ஆப்ஷனாக கிளிக் கொடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் உங்களுக்கு வீடியோ சப்ளை பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசி 2 டம்ளர், துவரம்பருப்பு 50 கிராம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் பூண்டு 5 பல் தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ அரிசி தண்ணி எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் கொதித்தவுடன் அரிசி பருப்பு சேர்த்து 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், அரிசி பருப்பு சாதம் ரெடி.